ஏம்மா வீட்டில் யாருமா இருக்கீங்க? போஸ்ட் வந்திருக்குமா? போஸ்ட் என்னது பூஸ்டா? ஏப்பா எங்களுக்கு பூஸ்ட் காப்பிலாம் வேண்டாம்ப்பா, வீட்லயே காப்பி போட்டு குடிச்சுடுவோம். பாட்டி அம்மா, பூஸ்ட் இல்ல போஸ்ட். அது யார் போஸ்? இங்க முனியம்மானா யாரு பாட்டி? நான் தான்ப்பா, நான் தான். என் பேர் தான் முடியுமா? இது கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு பாட்டி. உங்களுக்கு தான் அப்ப வேலை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க முன்னாடி ஏதாவது எழுதி போட்டிருப்பீங்க வேலைக்கு, அதுக்கு உங்களுக்கு வேலைக்கு கவர்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. மாசம் 92,000 ரூபாய் சம்பளம். என்னது 92,000? ஐயோ எனக்கு நெஞ்செல்லாம் அடைக்குது. ஏன் நல்லா பாத்தியாப்பா? எனக்கு தானா? ஆமா பாட்டி, உங்களுக்கு தான். ஐயோ என்ன வேலை, என்ன ஒண்ணுமே தெரியல. இதுல என்ன எழுதிருக்குன்னு கூட படிக்க தெரியல. எனக்கு எப்படி 92,000 சம்பளம் கொடுத்தாங்கன்னு தெரியலையே. என்ன கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? குப்பையா? போடி போ. எனக்கு 92,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சிருக்கடி. வேலை உங்களுக்கு வாசிக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தேவையில்லாம என்ன தேவை சொல்லக்கூடாது. போடி. இப்பதான் எவனோ ஒரு பையன் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தான் போஸ்ட்னு. இந்த கிழவிக்கு 92,000மா? என்ன கொசு, உன் வாய்க்குள்ளே கொசு போயிரும் போல. ஏன் இப்படி ஆணு வாய் திறந்துக்கிட்டு இருக்க? அண்ணி, எனக்கு இதெல்லாம் நம்பவே முடியல. உங்க அம்மாவுக்கு 92,000 சம்பளத்துக்கு வேலை உடைச்சிருக்கான். நம்ப முடியலையே. என்னடி உனக்கு நம்ப முடியல? கஷ்டப்பட்டு நான் உன்னை படிக்க வச்சிருக்கேன். உன்னை படிக்க வச்ச எனக்கு படிக்க தெரியாதானே? அப்படியாம்மா? சரிம்மா, அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு சொல்லு. படிப்புனா இந்த பேப்பர்ல எழுதுறது மட்டும் படிப்பு கிடையாது. எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் படிப்பு. என்னமோ ஒன்று தப்பா இருக்கு, ஆனா என்ன தப்பா இருக்குன்னு தெரியல. போங்கடி, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. நான் என் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு இன்னைக்கு வர சொல்லி இன்னைக்கு ஒரே திருவிழா தான் வீட்ல. கோலத்திலயும் கோலம் பெரிய அலங்கோலமாலாம் இருக்கு. அதானப்ல, இந்த கிழவிக்கு வந்த வாழ்வை பாரு. 92,000 சம்பளமா? சும்மாவே பூமியில நிக்க மாட்டா அந்த கிழவி. இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் ஜிங்கு ஜிங்குன்னு குதிச்சுக்கிட்டே இருப்பா. ஏய், என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? போங்கடி, போய் ஆரத்தி பூவு மாலை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. அது இறுதி சடங்குக்குள்ள கொண்டு போவாங்க. இப்போ எதுக்கு எடுத்துட்டு வரணும்? ஐயோ, என் கண்ணே பற்றும் போலயே. எங்க அக்கா எவ்வளவு அழகா இருக்காங்க. இந்த வயசுல வேலை கிடைக்கணும்னு இருந்திருக்கு பாருங்களேன். ஆமா, இந்த வயசுல வேலை கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன. ஆளும் மூஞ்சு மண்டைகளையும் பாரு. எனக்கும் அப்பவே தெரியும் எங்க அக்கா எப்படினாலும் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்கன்னு. எம்மா, கிழவிக்கு வேலை கிடைச்சாலும் கிடைச்சிச்சு. கண்ணில் கூலிங் கிளாஸு, தலையில் தொப்பி, செயின், ஹேண்ட்பேக்கு, இது கெட்ட கெடுக்கு ஷூ வேற. பாட்டியம்மா, அப்ப இவ்வளவு படிச்சிருக்கீங்க, அப்புறம் இவ்வளவு நாள் இப்படியே இருந்துட்டீங்க? ஒரு வார்த்தை சொல்லிக்க கூடாது? அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமாவே இருக்கு. இந்த கிழவிக்கு ஒரு எழுத்து கூட ஆனாவனாவே தெரியாது. இது எப்படி படிச்சிச்சு, எப்படி வேலை அடைச்சிச்சு, என்ன வேலை, ஒண்ணுமே புரியலையே. தள்ளுங்க தள்ளுங்க பாப்பா, கொஞ்சம் வழிவிடு. டேய் கருப்பசாமி, எப்படி இருக்க? முனியம்மா, என் கூட படிச்ச. இங்கே வரு, நான் 5க்கும் 10க்கும் சுத்திக்கிட்டே திரியிறேன். பரவாயில்ல, உனக்கு 92,000 ரூபாய்க்கு சம்பளம் கிடைச்சிருக்காம்ல வேலை. ஐயோ, எனக்கு இந்த புகழ்ச்சிலாம் பிடிக்காதுடா. சும்மா வந்தா போதாதா? எதுக்கு இந்த மாலலாம்? ரொம்ப பெருமையா இருக்கு முடியுமா உன்னை நினைச்சாலேவோ. உன் மருமகளுக்கெல்லாம் போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும். அதான் உனக்கு மருமகளா வந்திருக்காளுங்க. அதுதான்டா நானும் சொல்றேன். சும்மா உட்கார்ந்திருக்க நேரம் இதையாவது படிங்கடி, படிங்க. அப்பதான் வயசான காலத்துல இதே மாதிரி ஒரு நல்ல வேலை வாங்கிட்டு ஒரு நல்ல ஒரு சம்பாதித்தத்துல இருக்கலாம்னு சொல்ற. கேட்க மாட்டேங்கிறானுங்க. வாயை திறந்தாலே பொய் தான். இனி எந்த காலத்துல படின்னு சொல்லிச்சுன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை கனவுல சொல்லியிருக்கோன்னு நினைக்கேன். பாட்டிமா, வேலைக்கு போனோன்னு எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. நானும் அப்படிலாம் இருக்க மாட்டேன்டி. எளிமையா இருந்தப்போ எப்படி இருந்தேனோ அதே மாதிரி வசதியானதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருப்பேன். இந்த கிழவிக்கு என்ன வேலைன்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. போனாதான் என்ன வேலைனே தெரியும். எனக்கு தெரிஞ்சு கடலுக்குள்ள இறங்கி கல் எடுத்துடுவான்னு சொல்ல போறாங்க. அந்த வேலையா இருக்காது. மாடு ஃபுல்லாக சாணியாக போட்டிருக்கோம்ல, சாணி அள்ளி அள்ளி அதை சோத்துல தட்டி தட்டி அப்புறம் அந்த உருண்டையை எடுத்து பேக் பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பணும். அந்த வேலையாக இருக்கும். 92,000 சம்பளம். மாட்டு சாணி தட்டுறதுலாம் கொடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது கொஞ்சம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு பெரிய வேலையா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்பாங்களாம் வந்து எல்லாரும் வாங்க, 3 பேரும் உங்க அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. பெரியவங்க காலில் விழுந்து கும்பிட்டீங்கன்னா உங்களுக்குலாம் புண்ணியம் கிடைக்கும். அண்ணாச்சி, எனக்கு ஒரே ஒரு டவுட்டு மட்டும். அடடே இழிச்சு பாப்பா, நீதானா? நான் யாரோட நினைச்சேன். இங்க பாரு, என் பிள்ளடா நீ. உனைய போய் நான் எப்படி பார்க்காம இருந்தேன் இவ்வளவு நேரம்? அதே தான் நானும் சொல்கிறேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவும் நானும் ஒரு 10,000 ரூபாய் கடன் கேட்டு வந்தோமே. அந்நேரம் வாசல் நின்று டாட்டா காமிச்சிட்டு வேமா வீட்டுக்குள்ளே போயிட்டீங்களே. அது நான் நேரம் ஒரு வேலை டென்ஷன்ல இருந்தேன், அதான் பார்க்க முடியலப்பா. இல்லாட்டினா நான் உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறேன்? இப்ப கேளுங்க, எவ்வளவு வேணும்? 20,000 30,000? நான் தாரேன். இருக்கட்டும் நாச்சி, இருக்கட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் எங்களுக்கு இந்த சில்லற காசெல்லாம் தேவைப்படாது. எங்கள் அம்மா சம்பாதிக்கிறாங்கல்ல, இனிமேல் நாங்கள் கோடீஸ்வரி. கோடீஸ்வரி நான் தான் சொல்லக்கூடாது, கோடீஸ்வரி நான் மட்டும்தான். இந்த கிழவிக்கு யாருமா வேலை கொடுத்தா? இதோட அக்கப்போர் பெரிய அக்கப்போரா இருக்கு. இங்க வரு, அடிக்கிற வெயிலாம் சுருண்டு செத்து போய் விழப்பானா இந்த கொலையை பிடிச்சிக்கிட்டு பம்மாத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. இங்க பாருங்கடி, 3 பேரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவ்வளவு நாள் நான் வீட்டுல இருந்தேன், அதனால எல்லா
ஏத்த இனிமேல் அந்த கஷ்டமும் இருக்காத. நீங்க தான் இப்ப வேலைக்கு போறீங்களா, கோடீஸ்வரி ஆயிட்டீங்க. கோடீஸ்வரி வீட்டில் மருமகளாக உட்காந்து சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா நல்லா இருக்குமா? அதனால் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரங்க போட்டுருவோம். சம்பளத்தை மட்டும் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க போதும். ஆமாத்த, கோடீஸ்வரி மருமகா எப்படி ரோஸ் கலர் சேலையவே வருஷம் பூரா கெட்டிக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதனால எனக்கு ஒரு 10-20 செட்டு புது சேலை பட்டு சேலையை வாங்கி கொடுத்துருங்க. ஆமாத்த, நானும் இந்த ஒரே சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் நல்லா மாடர்னாக ஆரி ஒர்க் மாதிரி போட்டு நல்ல சுடிதார் நல்லா நீட்டாக வாங்கி கொடுங்க, ஒரு 30-40. ஏக்கா, நீ வேற கவர்மெண்ட் வேலைக்கு போற. இப்போ நான் வேற வாடகை வீட்டில் இருக்கேன். நாளை பின்ன யாரும் உன்னை வந்து சொல்லிடக்கூடாதுல்ல. இன்னும் உன் தங்கச்சி வாடகை வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டானா அது உனக்கு தானக்கா அசிங்கம். உன் பேர் கெட்டு போயிடக்கூடாதுல்ல. அதனால எனக்கு ஒரு சொந்த வீடு மட்டும் வாங்கி கொடுத்துருக்கா. வீடோட நிப்பாட்டிடாதீங்க. அப்படியே எனக்கு ஒரு காரும் ஒரு வண்டியும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதா போயிடும். ஏய், நான் இன்னும் வேலைக்கு போகல. போனாதான் என்ன வேலைன்னு தெரியும். அந்த வேலை எனக்கு முதல்ல செட் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அப்பதான் வேலைக்கு போக முடியும். ஒரு மாசம் சம்பளம் வாங்குறதுக்குள்ள ஆளுக்கு ஒவ்வொரு லிஸ்டா போட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? இன்னொரு முக்கியமான விஷயம், ஆளுக்கு 10 பவுனு ஏதாவது செயின் நல்ல பெரிய செயினாக வாங்கி கொடுத்துருங்க, போட்டுக்கிறோம். ஏன்னா யாரும் உங்களை தப்பாக பேசிடக்கூடாது. உங்களை ஒரு வார்த்தை சொன்னால் எங்கள் நாடி நரம்பெல்லாம் துடிச்சுருந்த. நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தாதாம்மா ஏன் காட்டு வேமா துடிக்குது. பாட்டியம்மா வாப்பா தம்பி, உன்னாலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையே ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. ரொம்ப நன்றிப்பா நீ இதை கொண்டு வந்து பேப்பர் கொடுத்ததுக்கு. அதான் பாட்டியம்மா, நான் மாற்றி உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டேன். அது முனியம்மா இல்லை மணியம்மாவா, அடுத்த தெருவில் உள்ளவங்க. நான் உங்ககிட்ட வந்து அந்த பேப்பரை கொடுத்துட்டேன். கொடுங்களேன், அவங்களுக்கு தான் வேலை கிடச்சிருக்கு 92,000 ரூபாய்க்கு. போடு போடு. அலங்கார பந்தலிலே, அலங்கார பந்தலிலே. சோப்பி உள்ள போய் வெடி எடுத்துட்டு வா, வெடி போடுவோம். இன்னைக்கு தான் தீபாவளி நமக்கு. ஐயோ, என் ஆசை கனவு எல்லாம் போச்சு. அதை விட இவளுக்கு 3 பேத்துட்டே நான் இன்னுமேல ரொம்ப செருப்படி வாங்கணும்.